ஐரம் என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் நிறைய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? பணம். பணம் இல்லாத ஒரு காரணத்தினால் உன்னை மற்றவர்கள் ஏளனமாக பேசுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் தோற்று போய் நிற்கிறாய். நான் அதை காண்கிறேன். உன்னுடைய மனதளவில் எந்த அளவில் நீ நொந்து போய் இருக்கிறாய். நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறாக நடந்தாலும் அதற்கு நீதான் காரணம் என்று ஊரில் இருப்பவர்களும் சரிதான், வீட்டில் இருப்பவர்களும் சரிதான், நீதான் காரணம் என்று சொல்லும் அளவுக்கு வந்து விட்டார்கள். உன்னிடம் ஒரு பணம் இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நீ கேட்டாய். முதலில் அதை சொல் பார்க்கலாம். நிறைய வார்த்தைகள், கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் நீ கேட்டாய். உன்னுடைய மனதளவில் எந்த ஒரு விஷயத்திலேயும் நீ நிச்சயமாக தாழ்ந்து போய்விடாதே. ஐயோ, நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடந்துருச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருச்சு என்று ஒரு பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உடைந்து போய்விடாது. நீ உடைந்து போகும் பொழுது என்ன தெரியுமா ஆகுகிறது? மற்றவர்களுக்கு ஒரு கேலி பொருளாகவும் கிண்டல் செய்யும் பொருளாகவும் ஒரு பேசும் பொருளாகவும் நீ ஆகிவிடுகிறாய். உன்னை வைத்து எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விடுகிறார்கள். நான் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தங்கமே, யார் உன்னை பார்த்து இப்பொழுது நீ இருக்கும் இந்த நிலையை வைத்து யாரெல்லாம் உன்னை பின்போ சரி, இல்லை உன்னுடைய முன் நின்றோ சரி, உன்னுடைய தகுதியையும் நீ இவ்வளவுதான், நீ இப்படிதான் அப்படிதான் என்று பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏனென்றால் எல்லோருக்கும் எப்பொழுதும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதே இல்லை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையோ மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் தெரிந்து நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்கு தருவதற்காகவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைப்பட வேண்டிய இடத்தில் நீ இல்லை. ஏனென்றால் உனக்காக அனைத்து விஷயத்திலேயும் கவலைப்படுவதற்கும் நல்ல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் இங்கு சாய் ஆகிய நான் இருக்கிறேன். இந்த சாயை நம்பி வந்தவர்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் எனக்கு நேராகவே உன்னிடம் சொல்கிறார்கள், சாயை வணங்குகிறாயா, அவர் உனக்காக என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள். நீ அவரிடம் எப்பொழுதும் விவாதமாக பேசாதே. எனக்கு சாய் இதை செய்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார், இந்த விஷயம் செய்திருக்கிறார், அந்த விஷயம் செய்திருக்கிறார் என்று ஒரு பொழுதும் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இதெல்லாம் செய்கிறார், அதை செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. யாருக்கும் நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையையோ நீ செய்யும் விஷயத்தையோ உன்னுடைய தெய்வத்தையோ முதலில் சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. ஏனென்றால் இங்கு யாருமே நேர்மையாக நடந்து கொள்வதும் அல்ல. அவரவர்களுக்கு இஷ்டத்திற்கு என்னென்னலாம் பேசலாமோ, என்னென்னலாம் செய்யலாமோ எல்லாமே அவரவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய விஷயத்தில் முன்னின்று பேசுபவர்கள் தன்னுடைய விஷயத்தில் செய்யும் தவறுகளையும் பார்த்தால் நன்றாக இருக்கும். உன்னை வாழ்க்கையில் நீ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று தெரிந்து நீ எந்த தெய்வத்தை வணங்குகிறாய், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது வரைக்கும் அவர்களே தீர்மானித்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உன்னை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார்களாமா. அதாவது ஒருவன் வாழ்க்கையில் இலக்காரமாக போய்விட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் 1000 பேர் வரத்தான் செய்வார்கள். அவர்களை உள்ளே விடுவதும் வாழ்க்கைக்குள் விடுவதும் வாழ்க்கைக்குள் விடாமல் போவதும் உன் கையில் தான் இருக்கிறது. அளவுக்கு மீறி எல்லா விஷயத்திலேயும் யாரையும் உள்ளே விடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது என்பதை முதலில் தெரிந்து கொள். எல்லோரும் இங்கு கெட்டவர்களும் இல்லை, எல்லோரும் இங்கு நல்லவர்களும் அல்ல. எல்லோருமே இங்கு அவரவர்களுக்கு தகுந்தது போலவே நடந்து கொள்கிறார்கள்.
புரிகிறதா? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். ஒரு விஷயம் உன்னிடம் நடக்க வேண்டும் என்று வைத்துக்கொள். அதாவது அது எப்படிப்பட்ட விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் உடனடியாக அது தப்பாக இருந்தாலும் சரி, அது சரி என்று பேசுவார்கள். இவர்களிடம் என்ன நீ சொல்வாய்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். இவர்களிடம் நீ என்ன செய்வாய்? அவர்களுக்கு தகுந்தது போல அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்னிடம் பணம் இல்லை என்றாலும் சரி, நகைகள் இல்லை என்றாலும் சரி, எதுவுமே இல்லை என்றாலும் சரி, முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இரு. எதை நீ தேடினாலும் என்னுடைய அப்பா தருவார். யாரும் என்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டாம் என்ற ஒரு முடிவெடு. நீ உன்னுடைய முடிவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தீர்மானமே. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு மற்றவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் விடுகிறீர்கள் பாருங்கள். அதுதான் நீங்கள் செய்யும் முதல் தவறு. எந்த ஒரு நிலையிலும் எவ்வளவுதான் கஷ்டமாகவே இருந்தாலும் மற்றவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள் விடாதீர்கள். நீங்கள் விட விட உங்களுடைய வாழ்க்கைக்குத்தான் ஆபத்தை தவிர மற்றவர்களுக்கு ஒன்றுமே அல்ல. நீ நிறைய விஷயத்தின் மீது ஆசைப்படுகிறாய். நிறைய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். இதற்கு எல்லாவற்றுக்கும் நீ கொஞ்சம் தைரியமாக இருந்தால்தான் செய்ய முடியும். உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் எப்படி தெரியுமா இருக்கிறது? நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே நேரம் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன நினைப்பார்களோ என்றும் இருக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைத்தால் உனக்கென்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நினைக்கட்டும். உன்னுடைய காதுக்கு வந்து இப்படி நினைத்தார்கள், அப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னாலும் எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே. காரணங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் எது வேண்டுமானாலும் நினைப்பார்கள். அதற்கெல்லாம் நீ பதில் கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. 1000 விஷயங்கள் பேசும், கடைசி வரைக்கும் உனக்காக வரப்போவது நீ மட்டுமே தான், மற்றவர்கள் யாருமே அல்ல. உன்னுடைய தேவைகளுக்கு என்னென்னலாம் உனக்கு தேவைப்படுகிறதோ அது எல்லாமே இனி வரும் நாட்களில் உனக்கு கிடைக்கும். நீ தேவை எதையெல்லாம் எனக்கு வேண்டும் சாய், எனக்கு இதை தாருங்கள், இந்த ஒரு விஷயம் வேண்டும், எனக்கு இதை தாருங்கள் என்று நீ கேட்டார் உடனடியாக நான் கொண்டு வந்து தருவேனே தவிர உனக்கு தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். உனக்கு தருவதற்கு நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ யோசிப்பது வாழ்க்கையில் வீணாகும். நிறைய உன்னுடைய வாழ்க்கையில் தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ தேடும் ஒவ்வொன்றையும் நானும் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். மனதளவில் கலக்கங்களோடு இருக்கிறாய். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் மனதை மட்டும் கலக்கமாகவே வைத்திருக்காதே. எப்ப பார்த்தாலும் நீ கலங்கிக் கொண்டே இருந்தாய். ஆனால் வாழ்க்கையில் அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. அது ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. புரிகிறதா நான் என்ன சொல்கிறேன் என்று? மனதளவில் தெளிவாக எல்லா விஷயத்திலேயும் நீ நல்லபடியாக இருப்பாய். சாய் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையே செய்வார் என்று நம்பு. சாயை நம்புபவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் வீண் போவதே இல்லை. நீ வாழ்க்கையில் வீண் போய் விடுவாயோ என்றே நினைக்கிறாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை ஒரு சந்தோஷமான நிலைமையில் வாழ வைத்துக் கொண்டு தான் இருக்கிறேன். எதற்கெடுத்தாலும் கலக்கம், எதற்கெடுத்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் இப்படியே இருப்பதனால் எல்லா விஷயத்திலேயும் நீ நடுங்கிதான் நிற்கிறாய். நடுங்கி நிற்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இது சந்தோஷமாக வாழக்கூடிய வயது இது. இந்த நேரத்தில் நீ எப்பொழுதுமே கவலைகளை எவ்வளவுதான் இருந்தாலும் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும். நிறைய நாள் நீ தோற்று போய் விட்டாய். இதற்கு மேல் உன்னை தோற்று போய் மற்றவர்களுக்கு நேராக உன்னை கவலைப்படவோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் விடமாட்டேன்.
ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாவற்றையும் நானும் அற்புதமாகவும் செய்து கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே வேண்டாம். ஐயோ, நம்ம சாய் எதுவுமே செய்து தர மாட்டாரோ என்று நினைக்காது. உனக்கான யோசனைகள், உனக்கான அற்புதங்கள் எல்லாமே கூடிய விரைவாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் உனக்கு சிறிய அளவில் கூட சந்தேகம் வேண்டாம். நீ எந்த அளவுக்கு என்னை நீ நம்புகிறாயோ அந்த அளவை தாண்டி உனக்கு நான் பல நன்மைகளை செய்வேன். நிறைய நாள் கஷ்டப்பட்டு விட்டாய். இனி கஷ்டத்திற்கு என்னிடம் இடமில்லை. எல்லா நாளும் எப்பொழுதும் உன்னை சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.